ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு யாஷிகர். ரொம்பவே ஷாக்கிங் சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் சொல்லணும். எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. நம்மளோட விஜய் டிவியில் ரொம்பவே சூப்பராக ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் தங்கமகள். இந்த சீரியலில் அஸ்வினி இவங்க வந்து ஹீரோயினாக ப்ளே பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களோட நேம் வந்து ஹாசினி. ஹாசினி வந்து எதுக்காக இங்கே வந்திருக்காங்க அப்படின்னா, அவங்க பண்ணின ஒரு கொலையை, அதாவது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவங்களோட அந்த பொண்ணுங்களோட அப்பா வந்து இறந்துட்டாரு. அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேட்குற மாதிரி அந்த ஃபேமிலியை வந்து பார்த்துக்கிறது, அந்த ஃபேமிலிக்கான தேவையெல்லாம் செய்கிறது அப்படின்னு வந்து சேர்ந்துருக்காங்க. ஹீரோயின் இப்போ வரைக்குமே கொஞ்சம் எளியும் புனையுமா மாதிரி தான் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரியே தெரியுது. ஆனால் சடனாக சர்ப்ரைஸாக என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோயின் கழுத்தில் வந்து தாலி இருக்குது. இன்றைக்கி ஒரு ரீல்ஸ் ஒன்று போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு சில பிக்ஸ் எல்லாமும் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அஸ்வினிக்கு வந்து, அதாவது ஹாசினிக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு. அப்கமிங் தங்கமகள் அப்படின்ற மாதிரி ஷேர் பண்ணியிருந்தாங்க. எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எப்படி இந்த சடனாக ஒரு மேரேஜ் நடந்திருக்கும்? என்னதான் ட்ராக் மூவ் ஆகுது? இந்த கேள்வி எல்லாருக்குமே இருக்கும். ரீசெண்டாக தான் ஒரு ஹோலி செலிப்ரேஷன் இருக்க மாதிரி ஒரு பிக்கெல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க அஸ்வினி அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில். சடனாக இப்படி தாலி கட்டிட்டு ஒரு பிக்கு இருந்தால் சும்மா ஏதோ போஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். 2-3 பிக்ஸ் வந்து ஒரு ரீல்ஸு இது மாதிரிலாம் ஷேர் பண்ணவே கண்டிப்பாக மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்றது மட்டும் தெரியுது. அப்படி என்ன ஒரு சூழ்நிலை அமைஞ்சது இந்த மேரேஜ் நடக்கிற மாதிரி அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஹை வோல்டேஜான ட்ராக் காத்துட்ருக்கு. உங்களோட கருத்து என்ன? இந்த ட்ராக்கை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.